உங்கள் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறும்படி உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள். ஏனென்றால் உங்களை விட பலத்த பெரிய சத்துருக்களான மனிதர்களை உங்களுக்கு முன்பாக துரத்தி விட்ட தேவனாகிய கர்த்தர். அவர் ராஜரிகம் பண்ணுகிற தேவன். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய பரிசுத்த ஆவியானவராலே எல்லாம் ஆகும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமையானது சத்துருக்களை முறியடித்து நமக்கு ஜெயத்தை தருகிறதாக இருக்கிறது. தேவனுடைய பிரசன்னம் எங்கு இருக்கிறதோ, தேவனுடைய மகிமை எங்கு கடந்து வருகிறதோ, அங்கு அவருடைய பிள்ளைகளுக்கு ஜெயம் உண்டு. ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு வினாடியும் தேவ பிரசன்னத்தை நாம் தக்க வைத்துக் கொள்கிற பொழுது, தேவனை துதித்து அவருடைய மகிமின் பிரசன்னத்தை நம்மிடத்தில் கொண்டு வந்து வைத்துக் கொள்ளும் பொழுது நாம் ஜெயம் பெறுவது உறுதி. ஆகவே வீண் சிந்தனைகளை வெறுத்து, வீண் பொழுதுபோக்குகளை வெறுத்து கர்த்தருடைய பிரசன்னத்தை நாடி தேடுவோம். தேவ சமூகத்திலே, தேவ சன்னிதானத்தில் எப்பொழுதும் ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா.